வணக்கம். வணக்கம் தாத்தா. நாங்களே உங்கள் வணக்கம் சொல்லிட்டோம். வணக்கம் தாத்தா. தாத்தா, நீங்கள் ஏரோப்ளேனில் வந்தீங்கல்ல, அந்த ஏரோப்ளேன் எப்படி தாத்தா பறக்குது? ஏன் சொல்லுவாங்களே, சொல்கிறேன் கேளுங்கள். அந்த விமானம் ஒரு காற்றின் அழுத்தத்தால் எதிர்ப்புறத்திலும் மேல்புறத்திலும் சில காற்று அழுத்தம் இருக்கிறது. பாருங்கள், விமானத்தின் முன்புறத்திலே ஒரு காற்றாடியை வைத்துவிட்டு அந்த காற்றை சுழல வைத்தால் அந்த காற்றாகப்பட்டது ரிவர்ஸ் வடிவம் என்று சொல்லலாம். பின்புறத்திலிருந்து தள்ளக்கூடிய முறையில் அந்த ஃபேன் அந்த காற்றாடியை அமைத்துவிட்டு அந்த காற்றாடியை சுழல வைத்தால் அந்த காற்றின் பின்புற அழுத்தத்தினால் அந்த விமானம் முன்புறத்திலே செல்ல ஆரம்பிக்கிறது. அதுதான் ஒரு சுருக்கமான ஒரு இது. அது எப்படி தாத்தா, ஃபேனு ரிவர்ஸ் வடிவத்தில் வச்சு காற்று பின்னால் போனால் ஏரோப்ளேன் எதிரில் போகிறோம் எப்படி ராஜா தாத்தா? தெரியல தாத்தா. சொல்லுவாங்கல்ல, ஒரு பலூனை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த பலூன் நிறைய காற்று நெருப்பி விட்டு அந்த காற்று அடைத்த பாகத்தை விட்டு விடுங்கள். அப்போது அந்த காற்றாகப்பட்டது பின்புறமாக தள்ளி எதிர்ப்புறமாக அந்த பலூன் போகுது. ஆமாம் தாத்தா. அப்போ அந்த ஏரோப்ளேன் ரொம்ப அவ்வளோ வெயிட்டாக இருக்குது தாத்தா, ரொம்ப கனமாக இருக்குது தாத்தா. அது மேலே எப்படி தாத்தா போகுது? கீழே வந்துடாது? விழாதுமா. அது வெறுமனே அந்த விமானத்தை மேலே வச்சா கீழே வந்துடும். இது எப்படி ஏன் விழலைனாக்கா, நீங்கள் கையில் ஒரு கல்லை எடுத்துக்கோங்க, பாரமான கல், பேப்பர் இல்லை, கல்லை எடுத்துக்கோங்க. அந்த கல்லை நீங்கள் உங்களுக்கு ஒரு சக்தி, கையில் இருக்கிற சக்தியை வச்சுன்னு அந்த கல்லை விசிறி அடிங்க. நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்த உடனே அந்த கல் தூரமாக போய் கீழே விழுது இல்லையா? அப்போ அந்த கல் கனமாக தானே இருக்குது, அது கீழே தானே விழணும். ஏன் விழல? நம்ம அது ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறோம். அந்த ஃபோர்ஸை கொடுத்தோடனே அந்த அழுத்தம், அந்த ஃபோர்ஸ் இருக்கிற வரையும் அந்த கல் போயிட்டு அந்த ஃபோர்ஸை அடங்கின உடனே எப்படி தத்தா அப்படி கீழே விழுந்துடும். அதனால அந்த விமானத்தில் அந்த ஃபோர்ஸு குறைந்து விடாமல் இருக்கிறதுக்கு கண்டினியூவாக அந்த ஃபேனு ரன் ஆகினே இருக்கணும். ரன் ஆகினே இருந்தாக்கா அந்த ஃபோர்ஸு இருந்துன்னே இருக்கும். அப்போ அது அப்படியே விமானம் போயின்னே இருக்கும். அப்போது கீழே விழுந்துடாதா தாத்தா? அதான் சொன்னேனவா, இந்த கல்லை அப்படி விசிலாச்சாக்கா அதில் இருக்கிற சக்தி இருக்கிற இல்லையோ கல் போய்ட்டு அங்கே விழுந்துடும் அப்படின்னு. அப்போது சில சமயத்தில் ஏரோப்ளேன் ரொம்ப ஸ்லோவாக போகுது தாத்தா. சில சமயத்தில் ஏரோப்ளேன் ரொம்ப ஸ்லோவாக போகுது தாத்தா. அழுத்தம் இல்லாமல் இருக்கும்போது அது ஏரோப்ளேன் கீழே போயிடுதுனாக்கா, அப்போது அங்கே இன்னொரு வேறு மாதிரியான ஒரு காற்றாடி இருக்குது. அது அந்த என்ஜின் மேல்புறத்தில் ஒரு காற்றாடி இருக்குது. அது சுருண்டு கொண்டு அது வேகமாக சுற்றி கொண்டு இருக்கும்போது காற்று கீழே தள்ளிட்டா அந்த காற்று கீழே அனுப்பும் போது அந்த காற்றாக கீழே இருந்துக்கின்னு அது மேலே இருக்கிற விமானத்தை கீழே விழாமல் அந்த காற்றை தாங்கி பிடித்து கொள்கிறது சொல்லுவாங்களே. ஆமாம் தாத்தா, ரொம்ப கொஞ்சம் டெக்னிக்காக தான் இருக்குது. கல் விசிறாச்சா அது ஃபோர்ஸ் இருக்கிறதுல போகுது. அப்புறம் ஃபோர்ஸு அழுத்தம் குறைந்த உடனே கீழே வந்துடுது. அப்படி கீழே விழாமல் இருக்கிறதுக்கு கண்டினியூவாக ஃபோர்ஸு நம்ம கையில் எடுத்துகிட்டு போயினே
போட முடியாது. அதனால் ஒரு ஃபேன் அந்த விமானத்தில் ஒரு காற்றாடி ஃபேன் அமர்த்தி விட்டால் அது தொடர்ந்து அது வேலை செய்து கொண்டு இருக்கும். தாத்தா சரிங்க தாத்தா. அப்புறம் நீங்கள் ஏரோப்ளேனில் போனீங்கல்ல, அது எவ்வளோ ஜோராக போச்சு தாத்தா, எவ்வளோ ஸ்பீடில் போச்சு தாத்தா? அதுங்களா செல்வங்களே, நம்ம இந்த பஸ்ஸு, காரு, ட்ரெயின், புல்லட் ட்ரெயின் இவங்களெல்லாம் பார்த்துக்கிறோம்ல, கார்லலாம் பயணம் பண்ணிக்கிறல, எவ்வளோ போகுதுனாக்கா மேக்ஸிமம் 110 கிலோமீட்டர் பெர் ஹவர் 180 கிலோமீட்டர் பெர் ஹவர் 60 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படியெல்லாம் இருக்குதா? அதே மாதிரி இந்த ட்ரெயினுங்கெல்லாம் இருக்குது இல்லையா, ட்ரெயின்லலாம் கூட இந்த மாதிரி தான் சில மைல்கள் வேகத்தில் அது போகுது. இந்த புல்லட் ட்ரெயின் இருக்குது இல்லையா, அது கூட ரொம்ப வேகமாக போகுது. என்ன தான் போனாலையும் ஒரு 500-600 கிலோமீட்டர் பெர் ஹவரில் தான் அந்த புல்லட் ட்ரெயினெல்லாம் போவோம். அப்படி இப்படி இருந்தாக்கா 700 கிலோமீட்டரில் போவோம். நான் போன ஏரோப்ளேன், நீங்கள் போன ஏரோப்ளேன்னா ஆமாம் சொல்லுங்களே, அந்த விமானம் வந்து 909 ரவுண்ட் ஃபிகராக போனாக்கா 1000 கிலோமீட்டர் ஒரு ஹவருக்கு 1000 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த ஏரோப்ளேன் போச்சு. தாத்தா உங்களுக்கு பயம் இல்லையா தாத்தா? இல்லைம்மா, பயப்படக்கூடாது. அது பாதுகாப்பாக அதை செய்திருக்கிறார்கள். பயந்தவன் வாழ்ந்ததில்லை, துணிந்தவனுக்கு தைரியம்தான் துணை. சரி தாத்தா, அது பூமியிலேருந்து ரன்வேவிலேருந்து மேலே போச்சு இல்லையா, அது எவ்வளோ ஹைட்டில், ஆகாயத்தில் எவ்வளோ ஹைட்டில் போனீங்க தாத்தா? என் செல்வங்களே, 100 இல்லை, 200 இல்லை, 1000 இல்லை, 10,000 இல்லை, 20,000 இல்லை, 30,000 இல்லை, 40,000 அடி உயரத்தில் போச்சுமா. நான் ஏரோப்ளேனில் போயிட்டு இருக்கும்போது கீழே பார்த்தா நான் தலைக்கீழாக போய் நிற்கிறேன். என்னது தாத்தா தலைக்கீழாக போய் நிற்கிறீங்களா? ஆமாம் செல்வங்களே, நம்ம இங்கேருந்து பார்த்தா மேகங்களெல்லாம் எங்கே இருக்குது? தலைக்கு மேலே. தலைக்கு மேலே வெள்ளம் வந்தால் கை என்ன கால் என்ன அப்படின்னு சொல்கிறாங்களே, அது சொல்ல அந்த மேகங்களெல்லாம் தலைக்கு மேலே தான் இருக்குது. நான் போன ஏரோப்ளேனில் இந்த மேகங்கள்லாம் தலைக்கீழாக கீழே இருக்குது. கீழே இருக்குதுன்ட்டு எட்டி பார்த்தா பல 1000 அடிக்கு கீழே மேகம் இருக்குது. அப்போ என்ன, நான் 10,000 அடிக்கு மேலே பறந்து கொண்டு இருந்தேன். ரஃபா 40,000 அடி உயரத்தில் அந்த விமானம் சென்று கொண்டு இருக்குது. தாத்தா அப்போ மேலே எப்படி இருந்துச்சு தாத்தா? ரொம்ப கோல்டுமா, ரொம்ப கோல்டு. அந்த காற்று கோல்டு உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு பாதுகாப்பாக அந்த ஏரோப்ளேனில் பண்ணியிருக்காங்க. அந்த குளிர் உள்ளே வருது, ஆனால் ரொம்ப குளிர். எங்களுக்கு நான் பயணம் பண்ணும்போது எங்களுக்கு கம்பளியெல்லாம் கொடுத்தாங்க, பெட்ஷீட்டை. அவங்க ஹீட்டரெல்லாம் போட்டிருந்தாங்க, இருந்தாலையும் நாங்கள் போச்சுக்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கம்பளி கொடுத்துருந்தாங்க. தாத்தா மேலே போனால் குளிராக தாத்தா? ஆமாம் சொல்லுங்களே. உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன், கீழே போனாக்கா வேக்காடு, உஷ்ணம். என்ன தாத்தா கீழே போனால்? எங்கே தாத்தா? பூமி கீழே? ஆமாம் சொல்லுங்களே, பூமிக்கு கீழே ரொம்ப தூரத்தில் உள்ளே போனாக்கா ஒரு வேக்காடு அனலாக இருக்கும். பூமிக்கு மேலே போனாக்கா குளிர், பூமிக்கு உள்ளே போனாக்கா வேக்காடு, தாங்க முடியாது, வியர்வை, சட்டைகளெல்லாம் கழட்டி விசாரிச்சிடணும், அப்படி இருக்கும். என்னத்தான் நீங்கள் சொல்கிறீங்க? நீங்கள் மேலே போனீங்க,
நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தப்பான்னு நாங்கள் மேலே போயிட்டு தெரிஞ்சுக்குவோம். ஆனால் நீங்கள் பூமிக்கு உள்ளக்கிறதுல போனாக்கா ஹீட்டாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, எங்களால் போய் பார்க்க முடியாது தாத்தா, நீங்கள் மெய்யா சொல்கிறீங்களா? ஆம் செல்வங்களே, நான் உண்மையை தான் சொல்லுவேன். தெரியாதனமாக தவறுகளை சொல்லியிருப்பேன், ஆனால் தெரிந்த தவறுகளை நான் சொல்ல மாட்டேன். அவன் என்னுடைய நண்பன், என்னுடைய பையன், நான் படித்த பள்ளிக்கூடத்தின் அந்த பேரால் நடத்துனால டான் போஸ்கோ டான் போஸ்கோனுடைய பள்ளியில் படித்த ஒரு பையன் டொமினிக் சாவியோ. அவனை செல்லவா நாங்கள் கூப்பிடுவோம், செல்வ டொமினிக் சாவியோ அப்படின்ட்டு. இஸ் அ செயின்ட். அந்த பையன் இருக்கும்போது என்ன சொன்னால், பாவம் செய்வதை விட சாவது பெட்டர். இந்த மாதிரி அந்த பள்ளிக்கூடத்தில் நான் படித்து வெளியே வந்தேன். நான் பாவம் செய்யறதை தெரிந்து செய்ய மாட்டேன். அவர் சொன்ன மாதிரி நான் பாவம் செய்யறதை விட நான் சாவத்துக்கு தயாராக இருக்கிறேன். ஓகே, விஷயத்துக்கு வரலாம். அப்படி நான் எனக்கு எப்படி தெரியும் கேட்டால், நான் பூமிக்கு உள்ளே போய்க்கிறேன். எல்லாரும் செத்துட்ட பிறகு ஒரு 6 அடி தான் உள்ளே தான் போவாங்க. நான் சாவத்துக்கு முன்னே பல ஆயிரக்கணக்கான அடிகளுக்கு உள்ளே போனேன். தாத்தா நீங்கள் சொல்கிறீங்களா? ஆம் செல்வங்களே, பூமிக்கு உள்ளே தங்கத்தை எடுப்பதற்காக குழி சுரங்கம் நோண்டி உள்ளே போய் தங்கத்தை எடுத்துக்கொண்டு வருவாங்க. நான் அந்த தங்க சுரங்கத்தை பார்ப்பதற்காக பல ஆயிரம் அடிகளுக்கு உள்ளே போனேன். பல்லாயிரங்களுக்கா? எவ்வளோ ஆழகத்தை தான்? 100 அடி, 1000 அடி, 7000 அடி, 10,000 அடிக்கு உள்ளே நான் போயிட்டு வந்தேன். அங்கே அந்த அனுபவத்தை பார்த்தேன். வேக்காடு. ஓகே, அந்த மாதிரி உள்ளே போனால் வேக்காடு, மேலே போனால் குளிர். ஓகே, அப்படி அந்த மாதிரி மேலே போகும்போது அவ்வளோ வேக்காடாக இருந்துச்சு. அப்புறம் மற்றது அப்புறம் பாய்.